Press the bell icon on the YouTube app and never miss another update. Hello everyone, this is Raj. Welcome to my channel. Friends, நம்ம இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான வாட்ஸ்அப் ட்ரிக் பார்க்க போறோம். ஸோ நார்மலாக வாட்ஸ்அப்பில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஃபோட்டோஸ் ஷேர் பண்ணிங்கன்னா டேரெக்டாக நார்மலாக எப்போவுமே போகிற மாதிரி தான் போகும். ஸோ இதுவே அந்த ஃபோட்டோவுக்கு வந்து பாஸ்வேர்ட் ப்ரொடக்ட் பண்ணி சென்ட் பண்ணால் எப்படி இருக்கும்? அதாவது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து அந்த ஃபோட்டோ ஓப்பன் பண்ணும்போது அவருக்கு வந்து பாஸ்வேர்டு கேட்கும். அந்த பாஸ்வேர்ட் கொடுத்தா தான் அந்த பிக்சரையே பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி சென்ட் பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும் இல்லையா? ஸோ அது எப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் காத்துட்ருக்கு. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரிக்கு ஒரு சின்ன அப்ளிகேஷன் தேவை. அந்த அப்ளிகேஷனோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அங்கே போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் உங்களுடைய மொபைலில் வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஸோ இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷனை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். அந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய இமேஜ்க்கு வந்து நம்ம பாஸ்வேர்ட் ப்ரொடக்ட் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணலாம். ஸோ இமேஜ் மட்டும் இல்லாமல் ஏதாவது சீக்ரெட் மெசேஜஸ் இருந்தாலும் ஸோ அதையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பாஸ்வேர்ட் ப்ரொடக்ட் பண்ணி வந்து நம்ம செட் பண்ணலாம். ஸோ அதுக்கும் நம்ம வந்து பாஸ்வேர்ட் ப்ரொடக்ட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணலாம். ஸோ எதுக்கு இந்த மாதிரி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிலருக்கு வந்து இது கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ அவங்களுக்காக தான் அந்த வீடியோ. சரி, நம்ம இமேஜுக்கு எப்படி இப்போ பாஸ்வேர்ட் ப்ரொடக்ட் பண்ணி சென்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் டு PDF அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் இமேஜஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி எந்தெந்த இமேஜ்க்கெலாம் நீங்கள் வந்து பாஸ்வேர்ட் ப்ரொடக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இமேஜ்லாம் வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போதைக்கு நான் வந்து ஒரு 2 இமேஜ் மட்டும் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த 2 இமேஜ்க்கு மட்டும் நான் பாஸ்வேர்டு வந்து போட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அதனால் இந்த 2 இமேஜை வந்து செலக்ட் பண்ணிவிட்டேன். கீழே வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் ப்ரொடக்ட் PDFனு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஸோ என்ன பாஸ்வேர்ட் போட போகிறீங்களோ அந்த பாஸ்வேர்டு வந்து இங்கே என்டர் பண்ணுங்கள். இப்போதைக்கு நான் வந்து டிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ இதான் என்னுடைய பாஸ்வேர்ட். ஸோ அதை ஓகே கொடுத்துட்டேன். ஸோ இந்த இமேஜ்க்கு வந்து பாஸ்வேர்டு வந்து நம்ம போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா கிரியேட் PDF அப்படின்றத வந்து கொடுத்துருங்க. ஸோ என்ன நேமோ ஏதாவது ஒரு நேம் கொடுத்துருங்க. இப்போ ஜஸ்ட் வந்து ஜஸ்ட் மை பிக்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபைல் வந்து ரெடி ஆகிடுச்சு. அதை நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா பாஸ்வேர்டு வந்து கேட்கும். ஸோ இப்போ ட்ரை பண்ணிடலாம். ஓகே, இங்கே வந்து பாருங்கள் பாஸ்வேர்ட் கேட்குதா? ஸோ பாஸ்வேர்ட் கொடுத்தா தான் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போகும். ஏதாவது தப்பான பாஸ்வேர்ட் கொடுத்தா போகாது. ஓகேங்களா? ஸோ டிப்ஸ் அதான் பாஸ்வேர்ட். ஓகே, ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஈஸியாகவே உங்களுடைய பிக்சருக்கு வந்து நீங்கள் பாஸ்வேர்ட் ப்ரொடக்ட் பண்ணி சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சென்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பேக்கில் வந்துடுங்க. வியூ ஃபைல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் எத்தனை ஃபைல் வந்து பாஸ்வேர்ட் ப்ரொடக்ட் பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாமே இங்கே இருக்கும். என்ன நேம் கொடுத்தீங்களோ அதை நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணி ஷேர் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி டைரெக்டாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து வாட்ஸ்அப்பில் நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பாருங்கள். ஓகே, நான் சென்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வாட்ஸ்அப்பில் மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக் ஆகட்டும் இல்லை இமெயிலுக்காகட்டும் எதுக்காக இருந்தாலும் ஒரு பாஸ்வேர்ட் ப்ரொடக்ட் பண்ண ஃபைல் நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மெத்தட் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். பட் வீடியோக்கு வந்து நம்மளால் பாஸ்வேர்ட் வந்து ப்ரொடக்ட் பண்ணி சென்ட் பண்ண முடியாது. அதுக்கு வேறு மெத்தட் நான் வந்து கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்சர்ஸ்க்கெலாம் நீங்கள் வந்து பாஸ்வேர்ட் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கமெண்ட்ஸு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். Thank you for watching guys. Bye.